கௌதம ஒரு இடம் விடாம தேடுங்க. ஆனா அவன் காணாம போன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஹலோ, சொல்லுங்க. எந்த நியூஸும் கிடைக்கலையா? ப்ளீஸ் தேடிட்டே இருங்க. ஓகே, அங்கேயும் கிடைக்கல. இலக்கியாவும் கார்த்திக்கும் இன்னும் வரலையே. அவங்க யாராவது போன இடத்துல தேடி பார்த்துட்டு கௌதம் கிடைச்சிட்டான்னு சொன்னா எனக்கு நல்லா இருக்கும். என் மனசு அதை கேட்கதான் ஏங்கிட்டு இருக்கு. கடவுளே, என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ. கௌதம் எங்க நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துரு. ஆமா, அண்ணன் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு ஒண்ணுமே தெரியல. அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு கால் பண்ணுனா. கார்த்திக், கார்த்திக், என்னப்பா ஆச்சு? கௌதம் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லம்மா, அது வந்தம்மா. என்ன கார்த்திக், கௌதம பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலையா? அட சொல்லுப்பா, வாயை திறந்து பேசு. என் மூச்சை நின்னுடும் போல இருக்கு. சொல்லு கார்த்திக். இல்லம்மா, அண்ணன் எங்கேயுமே கிடைக்கல. நானும் தேடாத இடமே இல்ல. அவர் வழக்கமா போற பிளேஸ், சேம்பர், கிளப், ஃப்ரெண்ட்ஸோட வீடு, ஒரு இடம் விடாம தேடிட்டம்மா. ஆனா அவர் அங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அண்ணன் எங்க போனாருன்னு தெரியலம்மா. கடவுளே, என் புள்ள எங்க இருக்கானோ என்ன பண்றானோ எனக்கு தெரியலையே. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, வந்துருவாருமா அண்ணன். அந்த அசோக்கு ஃபோன் பண்ணி பாரு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஃபோன் பண்ணு. அடடா, ஒருவேளை தூக்க மாட்டிக்க போறாங்களோ? பூஜை ரூம்கா. ச்சே, ஜானகி, போன் கூட அவன் கையில இல்ல. அவனை எப்படி காண்டாக்ட் பண்றது? ஏய், என்ன அப்படியே கல்லு மாதிரி நிக்கிற? அண்ணனை தேடுறதுக்கு எதுவும் ட்ரை பண்ண மாட்டியா? அவர் காணாம போனதுக்கு நீதானே காரணம். அவரை கண்டுபிடிக்க யார்கிட்டயா சொல்லிருக்கியா? சொல்லி வச்சிருக்கேன்டா, சொல்லி வச்சிருக்கேன். கௌதம கண்டுபிடிச்சதும் காலி பண்ணிட்டு சொல்லி எஸ்எஸ்கே அப்பா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். என் அண்ணன் மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. இலக்கியா, என்னாச்சா, நீ தேடி பாத்தீங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? நானும் எல்லா இடமும் தேடிட்டேன், எங்குமே அவரை காணோம். அவருக்கு மைண்ட் டிப்ரெஷன் ஆனா ஒரு கோவிலுக்கு போவாரு. அங்க கூட போய் பார்த்துட்டேன், அவர் அங்கேயும் வரல. இப்ப அவரை எங்கன்னு போய் தேடுறது? இலக்கியா, நான் உன்னை சொன்ன தப்பா எடுத்துக்காத. நீ அவர் வழக்கமா போற இடத்துல போய் தேடிட்டு இருக்க. இந்த குளம், ஆறு, பழைய கிணறு, ரயில்வே ட்ராக்கு, அங்கெல்லாம் போய் பாரு, கண்டிப்பா கிடைப்பாரு. ஏய் ஏய், நானே அவர் கிடைக்கலன்னு தவிச்சு போயிருக்கேன். ஏதாவது குத்தலா மட்டும் பேசுன, நான் கொலைகாரியா மாறிடுவேன், பாத்துக்கோ. ஏய், நீ என்ன ஆல்ரெடி கொலைகாரி தானே? கௌதம கொல்ல வந்த கொலைகாரியே நீதான். எப்போ அவன் உன் கைய புடிச்சானோ அப்பவே அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில இப்ப எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். என்ன பேசுறீங்க? என்ன பழி வாங்குறதுக்கு இதுதான் சந்தர்ப்பமா? ஏதோ நான் தான் கௌதம கைய பிடிச்சு அனுப்புன மாதிரி பேசுறீங்க. கௌதம் கிடைக்கணும்னு நாங்கெல்லாம் கவலையோட தேடிட்டு இருக்கோம். ஆனா இத வச்சு நீங்க என்ன எப்படி கார்னர் பண்ணலாம்னு காரணம் தேடுறீங்க. இங்க பாரு, கௌதமுக்கு உன் மேலதான் கோவம். நீ அவனுக்கு உண்மையா இல்லையேன்னு தான் வருத்தப்பட்டு போயிருக்கான். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் வேற மாதிரி. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? வைரவி, கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன இது? இலக்கியா, நீ கொஞ்சம் அமைதியா ப்ளீஸ். நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? கௌதம் நமக்கு கிடைக்கணும், அது மட்டும் பாருங்க. இப்ப என்னதான் பண்றது? நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன். பேசாம போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேண்டாம் கார்த்திக், கம்ப்ளைண்ட் கொடுத்தா கௌதம் எதுக்காக வீட்டை விட்டு போனாருன்ற காரணத்தை நாம சொல்ல வேண்டி வரும்.
அப்புறம் கௌதம் தத்த புள்ளைங்கிற விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிடும். கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாமே. ஆமால, அம்மா அத்தை எங்க? அம்மா பூஜை ரூம்ல பூஜை இருக்காங்க. ரூம்ல இருக்காமா. கௌதம் காணாம போனதுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம அழுதுகிட்டு இருக்கா. அவளை நினைச்சாதாம்மா எனக்கு பயமா இருக்கு. அத்தை இங்க பாருங்க அத்தை, உங்க துக்கம் எனக்கு புரியுது. காலம் பூரா காப்பாத்தின ரகசியம் கௌதம்க்கு தெரிஞ்சிடுச்சுன்னு அதிர்ச்சியில நீங்க இருக்கிறப்போ கௌதமே காணாம போயிட்டாரு. இதை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க அத்தை, கௌதம் நிச்சயம் திரும்பி வருவாரு. நான் அவரை எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்க போனாருன்னே தெரியல. ஆனா நான் விட மாட்டேன். கௌதம கண்டுபிடிச்சு கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படியே சாப்பிடாம நீங்க இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வாங்க அத்தை, வந்து சாப்பிடுங்க. அத்தை வாங்க அத்தை, வந்து சாப்பிடுங்க. வாங்க அத்தை. அத்தை வாங்க. இலக்கியா விட்டுரு. அவ இப்ப இருக்கிற நிலைமையில பேச மாட்டான். கௌதம் கிடைக்கணும்னு அவ கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காமா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ வாமா, வா. அத்தை கௌதம் வருவாருன்னு நம்புங்க. யாருக்காக இல்லைனாலும் உங்களை பார்க்கறதுக்காக கண்டிப்பா வருவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.